கேரளா அரசு அங்கே உள்ள மலைகளையும் மண்ணையும் அள்ளக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே உள்ள அரசு அதுக்கான அக்கறையே எதுவுமே இல்லை. மலைகள் வெட்டப்படுது, ஆற்றுவன் அள்ளப்படுது. ஒவ்வொரு ஊர்லேயும் பல்வேறு இடங்களில் மணல் கொள்ளை படு ஜோராக போய்கிட்டு இருக்கு. சகாயாவுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னா அதன் பிறகு ஜகுபர் அலி எப்படி கொல்லப்பட்டார், கரூரில் தீனதயாளன் எப்படி கொல்லப்பட்டார், இப்படி பல்வேறு நமக்கு கேள்வி இருக்குது. இந்த கொலைகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு பேசப்பட்டதுனால தெரிஞ்சது. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் பல்வேறு நபர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆட்பட்டு அடியுடி நிதி வாங்கி இந்த இந்த கனிம வளங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அந்த நரபலி கொடுத்த இடங்கள்லாம் சுடுகாட்டிலேயே கட்டில் போட்டு படுத்திருந்து அந்த ஆவணங்களை சேமித்தாங்க, அதோடைய அடையாளங்கள் எடுத்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட கனிம வள கொள்ளைக்கு எதிராக அவங்க 900 பக்கத்தில் ஆவணத்தை உயர்நீதிமன்றம் சமர்ப்பணம் பண்ணுறாங்க. அதில் கூட ஒரு 10 பக்கத்தை எடுங்க, உங்களுக்கு 1000 கோடி தரப்படும் அப்படின்னு மாதிரி பேசப்பட்டாங்க. ஆனால் ஐயா எனக்கு 1000 கோடி தேவை, எனக்கு நீதி தான் தேவைன்னு எந்த பக்கத்தையுமே எடுக்கல. அவங்க என்ன ஆய்வு செஞ்சாங்களோ அதை அப்படியே உயர்நீதிமன்றம் சமர்ப்பணம் பண்ணிடுச்சு. ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரி உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற நிலை வரும்போது எங்களை போய் சாமானியம் என்ன நினைக்கிறோம்னா, உண்மையிலேயும் திமுக அரசு திட்டமிட்டு தமிழ் ஆளுமைகளை பழிவாங்குதா? சிறப்பு நீதிமன்றம், இது மதுரை சிறப்பு நீதிமன்றம் இவரை விசாரணைக்கு அழைக்கிறாங்க. இப்போ ஐயா எனக்கு உயிர் அச்சுறுத்தலுக்கு நான் போக முடியாதுங்கிறாங்க. போக முடியாத சூழல், நான் போனால் எனக்கான உயிருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அரசு அந்த பாதுகாப்பை திரும்ப வழங்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. எனக்கு பாதுகாப்பு வழங்க சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, அவர் போகும்போதும் வரும்போதும் மட்டும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த நீதிமன்ற விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு கொடுத்தாச்சுன்னா மற்ற நேரங்களில் யார் பாதுகாப்பு? மேல்முறையில் இருக்கும்போது இப்போ கடைசியாக வரும்போது கூட அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டாங்க, மணிரசையா அறிக்கை விட்டாங்க, இன்னும் பல பேர் அறிக்கை விட்டாங்க, அவருக்கு பாதுகாப்பு உறுதி செய்யுங்கிறது அறிக்கை விட்டுட்டாங்க. அறிக்கை விட்டாலும் எவ்வளவு தான் கத்துனாலும் திராவிட அரசு தமிழர்களுக்கான அக்கறையில் அதனால அவங்களுக்கு அக்கறை இல்லை. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ளார் திரு ராவணன்குமார், தமிழ் தேசிய செயல்பாட்டாளர். வணக்கம்ங்க. நெல்லை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளை நடந்துட்டு இருந்தது. இப்போ அது தொடர்பாக ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் பதவியில் இருக்கும்போது சில விஷயங்களை முன்னெடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக அவருக்கான அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ தென் மாவட்டங்களில் கடந்த 20 வருடங்களாக கனிம வள கொள்ளை கொள்ளை போய்கிட்டுருக்கு. மணலாக இருக்கும், மலையாக இருக்கட்டும், இந்த தாது மணலாக இருக்குது, நிறைய கொள்ளை போய்கிட்டே இருக்குது. அது 2 ஆட்சிகள்லையும் எந்த ஆட்சியும் பாரபட்சம் இல்லை. கடைசியாக பார்த்திங்கன்னா டிராபிக் ராமசாமி அவர்கள் என்ன செய்கிறாருன்னா ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில். அதாவது மதுரையில் கிரானைட்டு ஊழலில் கிரானைட்டு ஏலம் விட்டதில் முறைகேடு நடந்திருக்கு, அதை முறையாக விசாரிக்கணும். அந்த விசாரணைக்கு திரு சகாயம் அவர்கள் தான் ஸ்பெஷல் அதிகாரியாக போகணும், சிறப்பு அதிகாரியாக போய் அதை ஆணையராக இருந்து அதை விசாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு அந்த விசாரணைக்கு சகாயம் ஐயா சிறப்பு ஆணையராக, விசாரணை ஆணையராக முடிவு பண்ணுறாங்க. அப்போ முடிவு பண்ணும்போது அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, ஆயுதம் ஏந்திய காவல் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ ஐயா என்ன செய்கிறாங்க, பல்வேறு சமூக அமைப்புகள் உதவியோடு சேர்ந்து அதில் நம்ம முகிலன்லாம் உறுதுணையாக இருந்தாங்க. அங்கே இருந்த அமைப்புகள், சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாமே உறுதுணையாக இருந்தாங்க. ஐயா அந்த நரபலி கொடுத்த இடங்கள்லாம் சுடுகாட்டிலேயே கட்டில் போட்டு படுத்திருந்து அந்த ஆவணங்களை சேமித்தாங்க, அதோடைய அடையாளங்கள் எடுத்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட கனிம வள கொள்ளைக்கு எதிராக அவங்க 900 பக்கத்தில் ஆவணத்தை உயர்நீதிமன்றம் சமர்ப்பணம் பண்ணுறாங்க. அதில் கூட ஒரு 10 பக்கத்தை எடுங்க, உங்களுக்கு 1000 கோடி தரப்படும் அப்படின்னு மாதிரி பேசப்பட்டாங்க. ஆனால் ஐயா எனக்கு 1000 கோடி தேவையில்லை, எனக்கு நீதி தான் தேவைன்னு எந்த பக்கத்தையுமே எடுக்கல. அவங்க என்ன ஆய்வு செஞ்சாங்களோ அதை அப்படியே உயர்நீதிமன்றம் சப்மிட் பண்ணியாச்சு. அப்போ உயர்நீதிமன்றம் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அரசுக்கு 1,16,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அரசுக்கு 1,16,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி அந்த அரசு இப்போ எப்படி அதை மீட்க போகிறீங்கன்னு அரசு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. இந்த கேள்வி இப்படியே இருக்குது. இப்போ இன்றைக்கி வரைக்கும் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மலைகள் வெட்டப்பட்டு தொடர்ச்சியாக கேரளாவுக்கு அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. கேரளா அரசு அங்கே உள்ள மலைகளையும் மண்ணையும் அள்ளக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே உள்ள அரசு அதுக்கான அக்கறையே எதுவுமே இல்லை. மலைகள் வெட்டப்படுது, ஆற்றுவன் அள்ளப்படுது. ஒவ்வொரு ஊர்லேயும் பல்வேறு இடங்களில் மணல் கொள்ளை
படு ஜோராக போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் 2023 ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் லூர்து பிரான்சிஸ்னு ஒரு கிராம நிர்வாக அதிகாரி படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்னா, அங்கே ஒரு மணல் மாஃபியா கும்பல் வந்து மணலை அள்ளி வியாபாரம் பண்ணுறாங்க. அதை அவர் எல்லைக்கு உட்பட்ட கிராமங்கள் அள்ளுறாங்க. அதை தடுக்கிறாரு. தடுத்த பிறகு அவரை ஏப்ரல் 25, 2023 அவர் அலுவலகத்திலேயே புகுந்து வெட்டி படுகொலை செய்கிறாங்க. அந்த படுகொலையை கண்டித்து சகாயா ஒரு அறிக்கை விடுறாங்க. ஒரு கிராம நிர்வாக அதிகாரி கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்கிறாரு. அவர் போராடின அவரை படுகொலை செஞ்சுருக்காங்க. அப்போ அரசு என்ன செய்யுது, அரசோட காவல்துறை என்ன பண்ணுது, இது ரொம்ப வெட்கக்கேடானங்கிற மாதிரி ஐயா ரொம்ப கோபமாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுத்த உடனே தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, 2023 மே மாதம் அவருக்கு கொடுத்துருந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு தானே வாங்கிக்கிறது, திரும்ப பெற்றுக்கொள்ளுது. காரணம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு எந்த உயிருக்கு அச்சுறுத்தலும் இல்லைன்னு சொல்லுது. இப்போ சகாயாவுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னா அதன் பிறகு ஜஹூர் அலி எப்படி கொல்லப்பட்டார், கரூரில் தீனதயாளன் எப்படி கொல்லப்பட்டார், இப்படி பல்வேறு நமக்கு கேள்வி இருக்குது. இந்த கொலைகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு பேசப்பட்டதுனால தெரியலை, நமக்கு தெரிஞ்சது, சமூக வலைதளங்கள் பரப்பப்பட தெரிஞ்சது. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் பல்வேறு நபர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆட்பட்டு அடிதொடி மிதி வாங்கி இந்த கனிம வளங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இப்போ திரும்ப இந்த கொள்ளை சம்பந்தமாக இப்போ கனிம வள கொள்ளை அந்த வழக்கு விசாரணைக்காக ஐயா சகாயா வந்து சென்னை சிறப்பு நீதிமன்றம், மதுரை சிறப்பு நீதிமன்றம் இவரை விசாரணைக்கு அழைக்கிறாங்க. இப்போ ஐயா எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, நான் போக முடியாதுங்கிறாங்க. போக முடியாத சூழல், நான் போனால் எனக்கான உயிருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அரசு அந்த பாதுகாப்பை திரும்ப வழங்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. எனக்கு பாதுகாப்பு வழங்க சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, அவர் போகும்போதும் வரும்போதும் மட்டும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த நீதிமன்ற விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு கொடுத்தாச்சுன்னா மற்ற நேரங்களில் யார் பாதுகாப்பு, அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ தமிழ்நாடு அரசு இப்போ சமீபத்தில் போன இப்போ 4 நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, உயர்நீதிமன்றம் ஐயா என்ன செஞ்சிருக்காங்க, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த விசாரணைக்கு வர்றதுல எனக்கு நிறைய நெருக்கடி இருக்குது, ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, தமிழ்நாடு அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க சொல்லியிருக்கு. தமிழ்நாடு அரசு இப்போ இவ்வளவு ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரி 2 மாவட்டங்களுக்கு ஆட்சித்தலைவராக இருந்து சிறப்பாக பணி செஞ்சவர், மிக சிறப்பாக பணி செஞ்சவர், தன் வாழ்நாளில் 1 ரூபா லஞ்சம் வாங்காதவர். ஒரு அதிகாரி மாறும்போது அந்த மாவட்ட மக்கள் எதிர்த்து போர்க்குடி தூக்கி இவரை மாற்றாதீங்கன்னு கரூர்லையும் இது நாமக்கல்லையும் சரி மதுரையிலையும் சரி போர்க்குடி தூக்குனாங்க. இவர் ஆட்சியர் தொடரட்டும், இவரை மாற்றாதீங்கன்னு போர்க்குடி தூக்குனாங்க. அப்படி தூக்கி நாளைய முதல்வர் சிஎம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க இளைஞர்கள். 5000 இளைஞர்கள் கூடி ஒரு இடத்துல கூடி இவர் முதலமைச்சர் நீங்கள் வந்து பொறுப்பேற்றுங்க, நீங்கள் வந்து தலைமை வாங்க, இளைஞர் உங்களை அழைக்கிறோன்னு கூப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட படித்த ஐஏஎஸ் அதிகாரிக்கே இங்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத போது சாதாரண கிராமத்தில் நடக்கிற ஒரு கனிம வள கொள்ளையை தடுக்கிற ஒரு சாமானியனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது சமூக நீதின்னு சொல்கிற இந்த தமிழ்நாடு அரசு என்ன சமூக நீதி கொடுத்துருக்கு? சமூக நீதினா உங்களுக்கு 10 பேர் இருந்தால் 10 பேருக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவம், சமமான உணவு கிடைக்கணும், சமமான வசிப்பிடம் கிடைக்கணும், அதுதானே சரியான சமூக நீதி. ஆனால் நம்ம இப்போ இப்படிலாம் பேச வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அல்லது ஸ்டாலின் அரசு அப்படி பேச வைக்கிறாங்க. சமூக நீதினா என்ன, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும். இப்போ சமூக நீதி பேசுகிற திமுக அரசு உண்மையிலேயே நம்ம அவங்கள அவங்கள தாழ்வு இதில் சொல்ல, அவங்கள நம்ம அவங்க சொல்கிற சமூக நீதி பிரகாரம் நம்ம பேசுகிறோம், நம்ம வெறுப்பில் பேசலை. அவங்க சொல்கிற சமூக நீதி, அவங்க சமூக நீதி சொன்னால் அவங்க தெலுங்கரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க இருக்கிறதுலேயே குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க. அவங்க கடந்த 50 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டு வர்றாங்க. அப்படி அவங்க சமூக நீதி பேசுகிற அவங்க என்ன செஞ்சுருக்கணும், இருக்கிற தமிழர்களில் சமூக நீதியை பேசி இவருக்கு துணை முதல்வர் கொடுங்க, 2 ஆண்டுகளுக்கு இந்த அமைச்சருக்கு ஒரு முதல்வர் பதவி கொடுத்துருக்கலாம் இல்லையா? திருமாவளவன் கூட்டணி இருக்கார்ல, இவ்வளவு நாள் இருக்கிறார் இல்லையா? சமூக நீதினா நீங்கள் அவருக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்கலாம், முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம். அதுலேயே சரி அதான் முடியாது, உங்களுக்கு கூட்டணி கட்சிக்கு முடியாது. உங்கள் கட்சிகள்லேயே காலங்காலமாக தொடர்ந்து உங்கள் கட்சிக்காக உங்கள் குடும்பத்துக்காக உழைத்த எத்தனை அமைச்சர், எத்தனை நபர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு முறையான அமைச்சர் பதவி கொடுக்கலாம், ஒரு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம். இப்படி செஞ்சாலும் சரியாக இருக்கும். அப்போ எதையுமே இவங்க செய்யாதனால இவங்க இந்த தமிழர்கள் மீது அக்கறை இல்லாத. இன்றைக்கி பாருங்கள், எங்கேயாவது பெயர் பலகைகள் தமிழ் இருக்கா? சென்னை வந்தால் ஏதோ வெளிநாட்டுக்கு போன ஒரு உணர்வு இருக்குது. சென்னையில் எங்கேயும் பெயர் பலகைகள்லாம் பிரமாண்டமாக ஆங்கிலத்தில் இருக்குது. நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கல்வி நீங்கள் 10 மாணவரை கூப்பிட்டு கேளுங்க, 10 மாணவர் இல்லை 9 மாணவர், சில இடங்களில் 10 மாணவர் தமிழ் எழுத படிக்க தெரியாது. இன்றைக்கி அரசு அதிகாரிகள் அரசு ஆவணங்களில் தமிழில் தான் கையெழுத்து போடணும்னு அரசு ஆணை இருக்குது, ஆனால் பின்பற்றுறாங்களா?
பின்பற்றதில்லை. இப்படி ஏகப்பட்ட தமிழுக்கும் தமிழருக்கும் எதிராக அவங்க செயல்படுறாங்க. ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரி உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற நிலை வரும்போது எங்களை மாதிரி சாமானியம் என்ன நினைக்கிறோம்னா, உண்மையிலேயும் திமுக அரசு திட்டமிட்டு தமிழ் ஆளுமைகளை பழிவாங்குதா, தமிழர்களை அழிக்குதா, தமிழர் நிலத்தை கொள்ளை போட்டுன்னு விட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது நமக்கு. ஏன்னா கேரள அரசு மற்ற அரசுகள்லாம் அவங்களுக்கான அந்த கனிம வள கொள்ளைக்கான சட்டத்தை நிறைவேற்றி அதுக்கு பாடுபடுது. ஆனால் இங்கே கேரள அரசு வந்து இங்கே குப்பை கழிவுகளை, மருத்துவ கழிவுகளை கொட்டுறோம், கோழி கழிவுகளை கொட்டிட்டு போகிறான். நம்ம எதுவுமே கேட்கல, நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஆனால் அங்கே உள்ள அரசு கனிம வள கொள்ளைக்கு எதிராக நிற்கிது. இங்கே உள்ள அரசு கனிம விலையை வெட்டி மக்கத்தில் உள்ள கேரள அரசு விற்கிது. நீ காவிரி எடுத்துங்க. காவிரியில் கடந்த 40-30 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றம் ஒரு சட்டம் சொன்னால் அதை தமிழ்நாடு கேரள அரசு மதிக்கிறது இல்லை. அது காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும், பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும், எந்த அரசும் மதிக்கிறது இல்லை. அவங்க என்ன உள்ள சட்டம் அந்த மக்கள் உணர்வுக்கு புரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள ஆட்சி அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அங்கே செய்கிறாங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பை இது வரைக்கும் கர்நாடக அரசு மதிச்சதா சரித்திரமே இல்லை. நீங்கள் ஆய்வுகள் அடிப்படையில் பாருங்க. ஐயா மணிரசன் எழுதுனா காவிரி நேற்று இன்று நாளை காவிரின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் பாருங்க, அவர் புள்ளி விவரமாக எழுதியிருக்காரு. இது வரைக்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவே இல்லை கர்நாடக அரசு. ஆனால் இங்கே உள்ள நம்ம தமிழ்நாடு கேரள அரசை, இது கர்நாடக அரசை தமிழ் அரசு கேள்வி கேட்டிருக்கா? எப்போ பார்த்தாலும் மலுப்பனான பதில். கருணாநிதி ஆட்சியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் நம்ம இழந்தது உரிமைகள் நிறைய இழந்துட்டோம். இப்போ காவிரி உரிமை இழந்துட்டோம், இந்த பக்கம் முல்லை பெரியாறு அணையை இழக்கிறோம். இப்போ அதை உடைக்கிறதுக்கான முயற்சியில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மேகதாதுல அணை கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பல்வேறு பக்கமும் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் எனக்கு என்னென்னு கனிம வள கொள்ளை அடிச்சுக்கிட்டு இங்கே ஊழல் பண்ணிக்கிட்டு அதில் வர்ற லாபத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடந்தால் போதும், அவங்களும் சகாக்கள் வாழ்ந்தால் போதுங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ சகாயா அவர் படித்த ஐஏஎஸ் அதிகாரி, அவர் உயிர் பாதுகாப்பை இந்த அரசு ஊர்ஜிதப்படுத்தணுமா இல்லையா, உறுதிப்படுத்தணுமா இல்லையா? அப்போ திட்டமிட்டே இவங்க அதை திரும்ப பெறும்போது நமக்கு என்ன தோணுது, அப்போ திட்டமிட்டு தமிழ் ஆளுமைகள் வரக்கூடாது, தமிழ்லேருந்து ஒரு பெரிய நபர் வந்துடக்கூடாது, இவங்களை மட்டம் தட்டியே வைக்கணும், தமிழர் நம்ம தான் ஆளணுங்கிற ஒரு சிறுபான்மை இனத்திலேருந்து வந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அதனால இப்போ அரசுக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு 15 நாளில் பதில் சொல்லுங்கன்னு. இது சொல்லுமா? சொல்லாது. அப்போ நம்மளை போல சமூக ஆர்வலர்கள், மற்ற இயக்கங்கள், தமிழர் நலன் சார்ந்து நிற்கிற கட்சிகள் தான் இந்த அறிவிப்புகளை, இந்த பேரறிவிப்பை செஞ்சு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் எடுத்தால் தான் இது சரியாக வரும். நிச்சயமாக அந்த அரசு கொடுக்காது. ஏன்னா அவர்களுக்கு தமிழ் மொழி மீது, தமிழ் நிலம் மீது, தமிழர்கள் மீது அக்கறை இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், கடந்த காலங்களில் எத்தனை படுகொலை நிகழ்ந்திருக்கு, சாதி ரீதியாக எத்தனை படுகொலைகள், கஞ்சா வழக்கில் எத்தனை படுகொலைகள். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு குக்கிராமங்களில் கஞ்சா கிடைக்குது. அதிமுக ஆட்சியில் கூட அப்படி இல்லை. ஏன்னா அதிமுக ஆட்சி நாங்கள் அதை பண்ணிடுவோம், நாங்கள் அப்படி பண்ணுவோம், தமிழை நாங்கள் தான் வளர்த்தோம், இங்கே பெண் விடுதலை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், சமூக நீதி நாங்கள் தான் சொல்கிறதில்ல. அவங்க அவங்களே என்ன முடிவு செய்கிறாங்க அது மாதிரி நின்றுக்கிறாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை. நாங்கள் தான் சமூக நீதி, நாங்கள் தான் இங்கே தமிழை எல்லாரையும் மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமூக நீதி என்ன பண்ணிருக்கீங்க? எதுவும் செய்யலையே. நீங்கள் சமூக நீதினா நீங்கள் நேரம் ஒரு ஒரு ராஜாவுக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம். பிரிங்க 2.5 ஆண்டு ஒரு நீங்கள் ஆளுங்க, 2.5 ஆண்டு இன்னொரு உங்கள் கட்சிக்காக உழைச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? இது வரையும் கொடுக்கல. அதனால இப்போ நீங்கள் சகாயாக பாதுகாப்பு கொடுக்கலைன்னா நிச்சயமாக நாங்கள் சமூக ஆர்வலராக ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்யறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். ஏன்னா இதை செய்யலைன்னா நிச்சயமாக சாமானியன் ஒரு குக்கிராமத்தில் ஒரு மணல் தடுக்கிற ஒரு இளைஞனையோ ஒரு சாமானியனோ நிச்சயமாக மணல் மாஃபியா கொலை செய்யறதுக்கான முயற்சி நடக்கும். கொலை பண்ணுவாங்க. எத்தனையோ இடங்களில் நேர்மையாக இருக்கிற காவல்துறை அதிகாரியை படுகொலை செய்கிறாங்க. எத்தனையோ இடங்களில் நேர்மையாக இருக்கிற வட்டாட்சியரை வாகனத்தை ஏற்றி கொள்ள முயற்சி பண்ணுறாங்கன்னு நம்ம செய்தி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த அரசுக்கு கனிம வளங்கள் மீதோ, மொழி மீதோ, இந்த மொழி மக்கள் மீதோ எந்த அக்கறை இல்லைன்னு நமக்கு தோணுது. அதனால இந்த தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இவருக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு இன்னொரு 6 மாதம் தான் ஆட்சி எதிர்காலம் இருக்குது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியல. இவங்க இப்படி செய்யலைன்னா நிச்சயமாக இவங்களுக்கு எதிராக நம்ம மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பாருங்கள், இங்கே மொழி எங்கேயுமே இல்லை, மொழி வளர்ச்சி இல்லை. நம்ம நிலம் 2010க்கு முன்னாடி நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கண்ணகி கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி கேரள அரசு டிஜிட்டல் சர்வேன் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? 900 சதுர கிலோமீட்டர் அவங்ககிட்ட போயிடுச்சு. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அப்போ தமிழர் நிலத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை, தமிழ் மொழியின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை, தமிழர் நலன் சார்ந்தும் உங்களுக்கு அக்கறை இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் ஆள வேண்டிய நாங்கள் உடச்சி பேச வேண்டிய சூழல் வருது. அப்போ தமிழர் நலன் சார்ந்து இருக்கிற தமிழர் ஆண்டிருந்தால் இந்த மண்ணும் இந்த மொழியும் இந்த மக்களும் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு உணர்வு வருது இல்லை? நீங்கள் தெலுங்கரா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. நாங்கள் உங்களை இது வரைக்கும் தெலுங்கரா நினைச்சதில்லை. நீங்கள் ஆண்டாண்டு காலமாக அங்கே வாழ்றீங்க. நம்ம அப்படி எளிய மக்கள் அப்படி பிரித்து பார்க்கல. ஆனால் நீங்கள் செய்கிற செய்கை எங்களை அப்படி ஒரு சந்தேகத்தை உருவாக்குது.
ஏன்னா கேரளாவில் கேரளா ஆடுறாரு, ஆந்திராவில் ஆந்திரா ஆடுறாரு, கர்நாடகா ஆளுது. அதனால அந்த மண் அந்த கனிம வளம் அந்த நீர் வளம் எல்லாம் காக்கப்படுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. கர்நாடக அரசு தொடர்ந்து நமக்கு தண்ணியை வஞ்சிக்குது. மணியரசு ஐயா நேற்று கூட சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, கனமழை பெய்யுது, அவங்களால தேக்க வைக்க முடியாத நீர் உபரி நீர் வந்து தான் நமக்கு உதவியாக இருக்குது, உபரி நீர் வந்து தான் ஒரு உதவியாக இருக்கே தவிர நமது உரிமை நீர் வரலைங்கிறார். அப்போ எங்கள் உரிமை எப்போ தான் இங்கிட்டு கொடுப்பீங்க? உங்களையும் உங்கள் அப்பா ஆட்சியில் நாளைக்கு உங்கள் மகனை வைக்க போகிறோம், உங்கள் பேரனையும் ஆட்சி அதிகாரத்தை வைக்க போகிறாங்க. இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேள்வி இருக்குல்ல. நமக்கு தனிநபர் வெறுப்பு இல்லை. நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு எங்களுடைய எஜமான் நீங்கள், எங்கள் மன்னர் நீங்கள், மன்னர் ஆட்சி மாதிரி தொடர்ந்து வழியாக பரம்பரையாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வர்றீங்க. அப்போ உங்களை நாங்கள் தானே கேள்வி கேட்க முடியும். எங்களுக்கான உரிமையை நாங்கள் கூட தான் கேட்க முடியும். அதுக்கு தானே உங்களை ஆட்சி அதிகாரத்தை வச்சுருக்கோம். இது வரைக்கும் செய்யலை. இனியும் இது மாதிரியான நிகழ்வு நடந்தால் நிச்சயமாக அது பெரிய பெரிய போராட்டத்தை வெடிக்கும். நாங்கள் இப்போ கூட வருகிற 30ஆம் தேதி திருச்சியில் சமூக ஆர்வலர்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும். நாம் எல்லாரும் இணைஞ்சு அந்த கேஸை வழக்கை நடத்தணும். அவங்களோட குடும்பத்துடைய பொருளாதாரத்தை சரி செய்யணும். ஒரு கூட்டம் போட்டு அதை ஒரு முடிவு பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறோம். அந்த கூட்டத்திலேயே நிச்சயமாக நாங்கள் வேறு ஒரு பெரிய முயற்சி பண்ண போகிறோம். ஐயாவுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க போகிறோம். ஏன்னா சகாயம் அப்படிங்கிறவர் தனிநபர் இல்லை. கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது, அவர் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது ஐயா எழுதுறாரு, நான் மதம் சார்ந்து யாருக்காவது வேலை செஞ்சுருந்தா என்னை பணி நீக்கம் செய்யுங்க, எனக்கு சாதி பார்த்து வேலை பார்த்துருந்தா என்னை சிறையில் இடுங்க, யாருக்கிட்டையாவது ₹1 லஞ்சம் வாங்கியிருந்து நிரூபிச்சிட்டிங்கன்னா என்னை தூக்கில் இடுங்கன்னு கடிதம். இன்னைக்கு வரைக்கும் தன் வாங்கின வீட்டுக்கு மாதம் வரி தவணை முறையில் பணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, வேறு எந்த ஐஏஎஸ் அதிகாரி தன் சொத்து கணக்கு இதுக்கு வெளியிட்டு இருக்காங்களா? அப்போ சகாயம் ஐயா போன்றவர்கள் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு அறச்சிந்தனையோட வாழணும், இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காக்கணுங்கிற ஒரு அறச்சிந்தனை உருவாக்குகிற ஒரு ஆள். இப்படிப்பட்ட ஆள் வந்தால் இந்த சமூகம் மாறியணும்னு இவங்க அச்சப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலே பல்லுயிர் வாழக்கூடிய இடம்னு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட இடம் அரிட்டாப்பட்டி. அந்த அரிட்டாப்பட்டியை காப்பாற்றி கொடுத்தது ஐயா தான், சகாயம் ஐயா தான். அவர் ஆட்சியில் இருக்கும்போது 2011 அந்த மலையை இடிக்க சொல்லி ஆர்டர் வந்துருச்சு, அரசாணை வந்துருச்சு. அந்த அரசாணையை எடுத்துக்கிட்டு அந்த மக்கள் ஐயாட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அங்கே சமணர் சிலை இருக்குது, சிவன் சிலை இருக்குது, தமிழ் பழமையான தமிழ் எழுத்துக்கள் இருக்குது, இது அழிக்காதீங்க, இங்கே பல்லுயிர் வாழுதுன்னு சொல்லி ஐயாவை கூட்டி போய் அவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது உண்மை அதுபுறம் மக்கள் சொல்கிற உண்மை. திரும்ப அதை மத பிரச்சனையாக மாறிடணும், ஐயாவே அரசுக்கு ஒரு மக்களுடைய கருத்துக்களை அப்படியே ஐயா அரசுக்கு ஆவணம் அனுப்புகிறாங்க. அதை பார்த்த பிறகு அந்த நேரம் தேர்தல் நேரம், அதனால தள்ளி வைக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இந்தியாவிலே தலை சிறந்த பல்லுயிர் வாழ்கிற இடமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய இருக்குது. பல்லாவரத்தில் ஒரு இடத்துல ஒரு கோயில் இடத்த ஐயா மீட்டு கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு டிஆர்ஓ இருக்கும்போதே பெப்சி நிறுவனத்தை ஐயா போட்டுருக்காரு. அது மனிதர்கள் குடிக்க தகுந்த பானம் இல்லைன்னு அறிவித்த பிறகு அதை போட்டு அவ்வளவு திறமையானாலும் அவ்வளவு நேர்மையானாலும் அவ்வளவு துணிச்சலானாலும் அப்போ உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கா? அப்போ தமிழ் ஆளுமே இப்படி ஒரு துணிச்சலான ஆள், ஒரு நேர்மையான ஆள், அறச்சிந்தனையோடு வந்தால் அந்த தமிழ் சமூகம் அறச்சிந்தனையாக மாறிடும். அது நம்ம ஆட்சி அதிகாரத்தை ஆபத்துன்னு நினைக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஆளுகளை நீங்கள் உயிர் பாதுகாப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜஹீர் அலி கொல்லப்பட்டார். ஏன்? அப்போ சகாயாவுக்கு நீங்கள் அரசு என்ன சொல்லுது, சகாயாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் கிடையாதுங்கிறீங்க. அப்போ எப்படி ஜஹீர் அலி கொல்லப்பட்டார்? கரூரில் எப்படி அந்த வனக்காப்பாளர் கொல்லப்பட்டார்? நம்ம கேள்வி இருக்குல்ல. எத்தனையோ ரூல் இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ வேறு விதமாக லாரிகள்லையும் வாகனங்கள்லையும் அடித்து கொள்கிறாங்க. ஆனால் அது போல விபத்தாக மாறுது. அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அந்த வழக்கை திசை மாற்றி வேறு ஒரு விபத்தாக மாற்றிடுறாங்க. உண்மையிலே கனிம வள கொள்ளைக்கு எதிராக முகிலன்லாம் பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆட்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம அரசை எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இது தமிழர் நிலத்தில் தமிழர்கள் ஆளுமையாக வந்துடக்கூடாது. அப்போ தான் நாம் அதிகாரத்தை செலுத்திக்கிட்டே இருக்க முடியும். அப்போ இவங்க சமூக நீதி பேசுகிற இவங்க உண்மையிலேயே சமூக நீதினா நிச்சயமாக தமிழர் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அடிப்படையிலேயாவது உரிமையை கொடுத்துருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் பத்திரிகை துறையில் இருக்கீங்க, நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் தமிழர் பெரும்பான்மையாடு, தமிழர் நாடு, தமிழ்நாடு, இதில் எத்தனை பேர் தமிழர் அமைச்சராக இருக்காங்க? தெலுங்கர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் சொல்கிறேன், நம்ம தெலுங்குற வேற்றுமையிலே பார்க்கலாம். அவங்க கால்நாடு காலமாக இங்கே இருக்கிறாங்க. அந்த மக்கள் நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். நமக்கு மக்களோடு எந்த பிரிவினையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இது போன்ற தமிழர்களை பழிவாங்கும் போது தான் நமக்கு சந்தேகம் வருது, இயல்பான சந்தேகம் வருது. இப்போ இவர் ஏற்படுத்திய ஐயா சகாயம் ஐயா ஏற்படுத்திய தாக்கம் தான் இன்னைக்கு டங்ஸ்டன் வெற்றி பெற அந்த டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து போராட்ட மக்கள் வெற்றி பெறக்கூடிய மூல காரணமாக இருந்ததுன்னு சொல்லி அங்கே உள்ள மக்களை பேசி அதை அறிக்கையாகவே விட்டுருக்காங்க.
சகாயோடைய அந்த அந்த எதிர்ப்பு தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ தூண்டக்கூடாது இருந்துச்சு, எங்களுக்கு ஊக்கமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை செய்தியாகவே ஆக்கியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆளுமை வந்துடக்கூடாது, தமிழ் நிலத்தில் ஒரு ஒரு உயர்வான ஆள் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால திட்டமிட்டு நீங்கள் இதை பலி கொடுக்கறதுக்காகவே இந்த ஐயாவை பலி கொடுக்கறதுக்காகவே நீங்கள் இந்த பாதுகாப்பை விளைக்கிறதா நாங்கள் கருதுகிறோம். இதுவே நீங்கள் பாருங்கள், உங்களுடைய மற்ற பிற மொழியாளர்களுக்கு, சாதி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, மத தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, ஒன்றுமில்லாத ரவுடிகளுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்குறீங்க. என் உயிருக்கு அச்சுறுத்தல்னு ஒரு ரவுடி எழுதி கொடுத்தானா உடனே அவருக்கு ஒரு காவல்துறை கொடுக்குறீங்க. 2 முறை மாவட்ட ஆட்சியராக இருந்த படித்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு உங்களுக்கு இப்போ அரசுக்கு 1,16,000 கோடி இழப்புன்னு சொன்ன அதிகாரிக்கு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் எங்கே சிரமம், என்ன சிரமம் வருது? நீங்கள் எவ்வளோ திட்டம் போடுறீங்க, எவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க? இவருக்கு கொடுக்குற மாதம் 50,000 சம்பளமாக உங்களுக்கு பெரிய இழப்பாக வந்துடும். இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது. அரசு இதை நிச்சயமாக அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யலைன்னா நிச்சயமாக தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். அதற்கான திட்டங்கள் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக நடக்கும். சகாயம் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றீங்க. அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது அவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதாவது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, எதனால் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் வருது? அவர் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது ஒருத்தர் கனிம வள ஏலத்தில் வந்து முறைகேடு நடந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனுவை விசாரிக்கும் போது அது உண்மையிலேயே நடந்திருக்கு. இப்போ வந்து 11,000 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டு, ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆய்வு செஞ்சதில் 11,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு ஐயா ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. அந்த தாக்கல் முடிஞ்ச பிறகு தான் உடனே அவரை வந்து வேற ஒரு இடத்துக்கு துறை மாற்றுறாங்க. இங்கே கோஆப் டெஸ்க்கு மாற்றுறாங்க. கோஆப் டெக்ஸை மாற்றின பிறகு இவர் அங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அதன் அடிப்படையில் அப்போ திரும்ப பெரிய ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழலை திரும்ப வெளியில் கொண்டு வந்தால் டிராபிக் ராமசாமி ஐயா வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் ஐயா வந்து அந்த கிரானைட் ஊழலை கண்டுபிடிச்சது. அங்கே வந்து பல நாட்கள் தங்கி இருந்து பல பேர் உதவி செஞ்சு அங்கே நரபலி கொடுத்தது, அங்கே அளவுக்கு மீறி வெட்டி எடுத்தது, அரசு விதிமுறைகளை மீறி செயல்பட்டது, எல்லாத்தையும் உணர்வுபூர்வமாக இந்த மண்ணை நேசிச்சதுனால தான் அவரால் செஞ்ச முடிஞ்சுது. அவர் செஞ்ச அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி பல்வேறு போராட்டங்களே இருக்குது. கனிம வளத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணமே பல்வேறு பேருக்கு தோன்றியிருக்கு. ஸோ அது பெரிய இளைஞர்களுக்கும் இன்றைக்கு சமூக ஆர்வலருக்கும் அது பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு ஐயாவோட செயல்பாடு. சரி, இப்போ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது? அந்த இப்போ ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு, இப்போ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது? எந்த நீதிமன்றம் இதை 15 நாள் உத்தரவா? அது அரசு கொடுக்குமான்னு தெரியல. அதை உயர்நீதிமன்றம் சொல்லி 15 நாளில் நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கன்னு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு. இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? திரும்பவும் இவருக்கு ஐயாவுக்கு ஒன்றும் அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்லுவாங்க. மதுரையை பற்றி உங்களுக்கு தெரியும். மதுரையில் அவ்வளோ பெரிய ஒரு தனிநபருடைய ஒரு சொத்தை ஒரு தொழிலை முடக்கியிருக்காங்க. அரசுக்கு இவ்வளோ நட்டை ஏற்பட்டுங்க. இப்போ இது வரைக்கும் திமுக ஆட்சியில் இல்லாத போது என்ன செய்யும், நாங்கள் வந்து அதை செஞ்சிருவோம், நாங்கள் வந்து இதை செஞ்சிருவோம் சொன்னாங்க. இப்போ அரசுக்கு 1,10,000 கோடி இழப்பு ஏற்பட்டுருக்குல்ல, அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? அது ஒன்று இருக்கு இல்லையா? அங்கே பல்வேறு முறைகேடுகளில் அழகிரி மகனுடைய பேர் இருந்திருக்கு. அப்போ அதெல்லாம் ஆவணத்தில் இருக்குது. இவங்க எப்படி ஆட்சி நடத்துவாங்க? ஏன்னா அங்கே இவங்களுடைய தோழமைகள் தான் அந்த தொழிலை பண்ணுறாங்க. அதனால இவங்க நடக்க மாட்டாங்க. அப்போ அதனால தான் அவங்களுக்கு அந்த கொள்ளையில் ஈடுபட்டவங்களுக்கு நன்றி செய்கிற விதமாக ஐயாவை பலி கொடுக்க துடிக்கிறாங்களான்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் நீங்கள் சாதாரண ஒரு ரவுடி பயலுக்கும் ஒரு மத தலைவருக்கும் ஒரு கட்சி ஒரு 4 பேரை வச்சுட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு சாதி தலைவருக்கும் கொடுக்குற பாதுகாப்பு, ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு கொடுக்குற நீங்கள் 2 மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர், பல்வேறு சமூக பணி செஞ்சவர், தமிழர் நலன் சார்ந்து பெரிதும் நிற்கிறவர், அனைவரையும் தமிழில் கையெழுத்து போடுங்கன்னு ஒரு இயக்கம் நடத்தி தமிழில் கையெழுத்து போட வச்சிருக்காரு. அது மூலிமா பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. பல்வேறு செய்கை செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி நாமக்கல் அவர் ஆட்சியில் இருக்கும்போது பெரும் மணல் திருட்டு தடுக்கப்பட்டது. முகிலன்லாம் இன்றைக்கி அவரை நேசித்து அவர் பின்னாடி நிற்கிற காரணம் அதனால தான். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், என்ன சிக்கல் உங்களுக்கு? சாதாரண கட்ட பஞ்சாயத்து செய்கிற ஆளுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்களே, அவருக்கு கொடுக்கணும் என்ன பிரச்சனை? ஏன் உங்களால் கொடுக்க முடியல? ஐயாவோட மனநிலை எப்படி இருக்கு? ஐயாவோடைய மனநிலை, ஐயா வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார். இந்த பயங்கிறது அவருக்கு இல்லை. ஆனால் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு நமக்கு உயிருக்கு ஒன்று ஆச்சுன்னா இந்த சமூகம் தலைகீழாக மாறிடும். ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரிக்கே பலி வாங்கிட்டாங்க, நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்னு ஒரு மனநிலை வந்துச்சுன்னா அப்போ இயற்கை வளம் கண்முன்னே கொள்ள போனாலும் களவு போனாலும் யாரும் கண்டுகொள்ள முடியாத சூழல் ஏற்படும். ஏன்னா எல்லாருக்கும் தன் குடும்பம் முக்கியம். தான் மட்டும் போனால் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் திருமணம் முடிஞ்சிருக்கும், குழந்தைகள் இருக்கும், குடும்ப பின்னணி இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க? அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
என் புள்ள நல்லா இருக்கணும், என் மனைவி, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பின்னாடி குடும்பம் எவ்வளோ பாதிக்கும்னு உணர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க, சமூக அக்கறை நிற்கிறவங்க. அப்போ என் உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை என் உயிர் போச்சு, என் உயிருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஒட்டுமொத்த சமூக ஆர்வலருக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், மனப்பிறழ்வை ஏற்படுத்தும், அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்துடும். ஏன்னா அரசு மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்படிங்கிற மாதிரி ஐயா பார்க்குறாங்க. ஏன் மேல் நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேல்முறையில் இருக்கும்போது இப்போ கடைசியாக வரும்போது கூட அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டாங்க, மணிரசையா அறிக்கை விட்டாங்க, இன்னும் பல பேர் அறிக்கை விட்டாங்க, அவருக்கு பாதுகாப்பு உறுதி செய்யுங்கிறது அறிக்கை விட்டுட்டாங்க. அறிக்கை விட்டாலும் எவ்வளவு தான் கற்றுனாலும் திராவிட அரசு தமிழர்களுக்கான அக்கறையில் அதனால அவங்களுக்கு அக்கறை இல்லை, நம்ம அப்படி தான் சொல்ல வேண்டியது. ஏன்னா நீங்கள் இப்போ மணிரசையா பெரிய ஒரு ஆளுமே இன்றைக்கி அரசியலில் அவர் சொல்லக்கூடிய கருத்து மதிக்கப்படுது, தமிழருக்காக கடைசி வரை நின்று போராடுறாரு. இப்போ அவரே இவர் மதிக்கிறதில்ல. இப்போ அவங்க திராவிட கட்சிகளுக்கு அவங்களுடைய கட்சி சார்ந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசுறியா, ஆதரவாக கட்டுரை எழுதுறவங்க, கருத்துரையாளர்கள்னா உடனே தமிழ்நாடு அரசு கூப்பிட்டு விருது கொடுக்கும். இன்றைக்கி சுப வீரபாண்டி மணிரசன் ஐயாவை விட அவர் என்ன பெரிய தமிழருக்கு என்ன நல்லது பண்ணிட்டாரு? நீங்கள் மணிரசன் ஐயா இந்த 75-78 வயசுலையும் இறங்கி காவிரிக்காக போராடுறாரு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைக்காக போராடுறாரு, மொழிக்காக போராடுறாரு. கோபுரத்தில் தமிழ் ஒழிக்க வேண்டும்ங்கிற ஆலயங்கள் தோறும் தமிழ் ஒழிக்கணும்னு வீதி நின்று போராடுறாரு. அவருக்கு எந்த அங்கீகாரமும் இது வரைக்கும் கொடுக்கல அரசுகள். ஆனால் சுப வீரபாண்டி என்ன பண்ணார்? சமூக நீதி பேசினாரா? சமூக நீதிக்காக போராடி இருக்கிறாரா? இல்லை தமிழுக்காக போராடி இருக்கிறாரா? ஆனால் அவருக்கு விருதுகள் வழங்கி இந்த அரசு கௌரவிக்குது. அப்போ இந்த அரசு நிச்சயமாக தமிழருக்கான அரசு இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சு அடுத்த கட்ட நடவடிக்கை போக வேண்டியதான். இவருக்கு பாதுகாப்பு கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக நம்ம வேற ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே பெரிய பெரிய போராட்டத்தை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது.